திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் வருகிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி இருவரில் எவரேனும் ஒருவருக்கு இந்த மார்கழி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீர குலதெய்வத்தை வணங்குவது நல்லது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது இந்த மாதத்தில் ஏற்படும். பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் பிள்ளைகளினுடைய படிப்பிற்கான செலவுகளுக்கு சின்ன தடைகள் வந்து போகலாம். மார்கழி மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்ப சுவாமியை வணங்குவதும் மற்றும் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சென்று வணங்குவது மிகவும் சிறப்பு. உங்களினுடைய ஊரில் அருகாமையில் இருக்கக்கூடிய நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். கருட பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பனை சென்று வணங்கி வருவதும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். மார்கழி மாதம் 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனின் தோஷம் என்பதனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்யலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனத்தில் வெல்லம் மற்றும் அரிசி சிவன் கோவிலில் தானம் செய்யவும்.